பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 29வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நான் உங்களுக்கு பலன் தரேன், சமாதானம் தரேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்துங்க சொல்றாரு. ஆண்டவர் சமாதானத்தை தர தேவன்க. ஏன்னா அவர் சமாதானக்காரங்க. நம்ம சமாதானமா நிம்மதியா ஹாப்பியா வாழ்ந்தா ஏசப்பா விரும்புறாரு. ஆனா அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கவே மாட்டோம். தெரியுங்களா? பலன் எதுக்கு தெரியுமா ஏசப்பா கொடுக்குறது? நம்ம கடன் பிரச்சனை நம்ம மாத்துறதுக்காக, நம்ம தேவைகளை நம்ம சந்திக்கிறதுக்காக, நம்ம சூழ்நிலையை மாத்துறதுக்காக, நம்ம உழைக்கிறதுக்காக, நம்ம முன்னேறதுக்காக, நம்ம வாழ்க்கைக்கு பிரச்சனைகளை மாற்றணுன்றதுக்காக ஆண்டவர் நமக்கு பலன் தராருங்க. அந்த பலனை கொண்டு இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கிற பிள்ளையா மாறுங்க. அவர் பலனும் கொடுத்துட்டாரு, சமாதானமும் கொடுத்துட்டாரு, ஆசீர்வாதிக்கும் தயாரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் சோம்பேறியா இருப்பேன், பைபிள் படிக்க மாட்டேன், ப்ரேயர் பண்ண மாட்டேன், பரிசுத்தமா வாழ மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், பொறுப்பில்லாத ஒரு பையனா அப்படி இப்படி சுத்திட்டே இருப்பேனா? எப்படிங்க அது? உங்க கெட்ட பழக்கங்கள் உங்களை விட்டு போறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும்னா நீங்க ஆண்டோட சமூகத்துல கொஞ்சம் மச்சு வரணுங்க. ஆண்டவர் நோக்கி போகும்போது கண்டிப்பா உங்க காரியங்கள், உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் மற்றும் உங்களுக்கு ஒரு விடுதலை பெறுவாருங்க. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கலாம், நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீங்க. கர்த்தராகிய ஆவியினருங்க அங்கு விடுதலை உண்டாமா. பரிசுத்த ஆவியானவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துல வாசம் செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா உங்க பாவத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்குங்க. இன்னைக்கே கிடைக்க போது விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.